Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. Current location north latitude 82 east longitude 5. ஒவ்வொரு ஷிப்பும் உங்க ஸ்கெடியூல் வழியா வெளிய வாங்க. ரேடார் ரெஸ்பாண்ட் பண்ணுது. டார்கெட்டை கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகே. ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் தகவல் கொடுங்க. ஸ்ட்ராட்டஜி படியே டிப்ளாய் பண்ணுங்க. ஓகே சார். நம்பர் 1ல இருந்து நம்பர் 4 வரைக்கும் ஸ்டார் போர்ட் சைட் போங்க. பனி புயலால விசிபிலிட்டி கம்மியா இருக்கு. ரேடாரோட இருக்க கன்செப்ட் ஷிப்போட லொகேஷனையும் டார்கெட்டையும் செக் பண்ணுங்க. வெரி குட். அது அப்படியே சுத்தி வளைச்சிருங்க. தப்பு நடக்க கூடாது. நம்பர் 5ல இருந்து நம்பர் 8 வரைக்கும் ஸ்பேஸோட லெஃப்ட் சைடு போங்க. ஃப்ரண்ட் சைடுல இருந்து முன்னாடி போங்க. காணாம போச்சு. என்ன நடக்குது இங்க? நம்பவே முடியல. டார்கெட்டை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அது தப்பிச்சு ஓடிருச்சு. நான் முடிச்சிட்டேன். நீ ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? யூட்டோபியாவா? ஆமா, யூட்டோபியாங்கிறது பிரே ஷேப்ல இருக்க ஒரு தீவு தான். அங்க எந்த விதமான போட்டியும் பிரச்சனைகளும் கிடையவே கிடையாது. அங்க பசி பட்டினி இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும். இந்த இடம் ஒரு தனி உலகம், சொர்க்க பூமி. பசி பட்டினி இல்லாம சந்தோஷமா இருப்பாங்களா? அப்படின்னா அந்த இடத்துல வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் போல இருக்கே. ஓட்டு பிரச்சனையே கிடையாதுன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க. அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்களோ? அப்படின்னா அங்க எக்ஸாமே இருக்காதுல்ல. அங்க யாரும் திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு நாட்டுல பிறக்காம நான் இங்க பிறந்துட்டேனே. என்னல சொன்ன? அடிக்கிறவன் இருக்க மாட்டானா? இல்ல திட்டுறவன் தான் இருக்க மாட்டானா? யார மனசுல வச்சுக்கிட்டு பேசுற? சொல்லு நோபிட்டா. எல்லாது நீ எந்த ஊர்ல பிறந்தாலும் சரி, நோபிட்டாங்கிறவன் இந்த மாதிரி தான் இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அங்க பிறந்திருந்த டெகுசிக்கு மாதிரி பிறந்திருக்கலாம் இல்லையா? அந்த யூட்டோபியா எங்கப்பா இருக்கு? தாமஸ் மோருங்கிறவரு கற்பனையா எழுதின ஒரு கதை இது. இத்தோப்பியாங்கிற ஊரே கிடையாது. என்னப்பா சொல்ற? உண்மையாவே கிடையாதா? என்ன ரொம்ப வருத்தமா இருக்கா? ஆனா என் மனசுக்கு மட்டும் அப்பப்ப இந்த மாதிரி இடம் இருக்குமான்னு தோணிக்கிட்டு இருக்கு. யூட்டோப்பியாக்கு ஒரு மாடல் கூட இருக்குன்னு ஒரு தியரி இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்திருக்கு. ஆனா இப்ப அப்படி எதுவும் இல்லல்ல. உதாரணத்துக்கு தூளிங்கிற மர்மமான நிலம் இருந்தது. அது ஒரு பெரிய ஐலாண்டா இருந்தது. ஆர்டிக் ஓஷன் பக்கத்துல இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அது மாயமா மறைஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் மோ கான்டினென்ட் அட்லாண்டிஸ் எல்லாம் கடலுக்குள்ள மறைஞ்சு போச்சான். ஜப்பானுக்கு அடியில இருக்கிற ரியோகோ கேசல் கூட அப்படிதான். ஆமாமா, சைனாவோட அழகான மலைகளுக்கு நடுவுல டோகன்கியூன்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் மங்கோனியான பிளையிங் செட்டும் இருக்கு. இது எல்லாமே மர்மமா தான் இருக்கு. அப்பனா அது இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தானே அர்த்தம்? யூட்டோபியா கூட எங்கேயாவது இருக்குன்னு தானே அர்த்தம்? எந்த இடத்துல இருக்கும்? கடல் கடியிலையா, மலை உச்சியிலையா, இல்ல வானத்துல மிதந்த? நோபிட்டா, கிளாஸ் நடக்கிற நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திருந்தவே மாட்டான். எல்லாரும் வீட்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சைன் வாங்கிட்டு வரணும். நான் சொன்னது காதுல விழுந்துச்சா நோபி? எஸ் சார். நோபிட்டா, என்ன மார்க் வாங்கிட்டு வந்திருக்க நீ? ஷிசுகா
இது நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா? சாரி நோபிட்டா, நான் இன்னைக்கு டெஸ்ட் பேப்பரை ரிவ்யூ பண்ணனும். அத நாளைக்கு ரிவ்யூ பண்ணிக்கலாம்ல? இல்லப்பா, இன்னைக்கு விட்டனா நான் பண்ண தப்பு எதுன்னு எனக்கு தெரியாம போயிடும். நாளைக்கு பார்க்கலாம். எலே நோபிட்டா, நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தனா எங்க பேஸ்பால் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ. முடியாதுன்னு சொன்னா உன் மூஞ்சிலேயே குத்துவல்ல. அதுல இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் ரிவ்யூ பார்க்கணும்ல? நாளைக்கு பண்ணிக்கலாம். எலே நோபிட்டா, இந்த பிடிக்கிறேன். புடிச்சிட்டேன். எலே நோபிட்டா. ஸ்ட்ரைக், பேட்ஸ்மேன் அவுட். எலே நோபிட்டா. ஒரு வேலையை கூட இவனால ஒழுங்கா செய்ய முடியாது போல இருக்கே. டோரேமான் வந்துட்டியா நோபிட்டா? இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் சார் கொடுத்திருப்பாருல்ல? அது எல்லாமே எனக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுக்கலாமா? சதன் என்ன பண்ணிட்டு இருக்க டோரேமான்? டிவைஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த எனிவேர் டோர் இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்புறம் இது வேஸ்ட், இதுவும் வேஸ்ட். அப்ப டோரேமானோட கேஜெட்ஸ் எல்லாம் சுத்த வேஸ்ட் போல இருக்கு. உனக்கு இது தேவையில்லாத விஷயம். அப்படிலாம் விட மாட்டேன். நான் எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணிடுவேன். 4 dimensional garbage bag. என்னப்பா கார்பேஜ் பேக் அது? 4 dimensional ஸ்பேஸ்ல இருக்கிற டங்க் யார்ட்ல பழைய பொருள் எல்லாம் போட்டுடலாம். ஆனா இந்த பேக்ல எவ்வளவு கார்பேஜ் போடணும்ன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. டோரேமான், உனக்காக நான் கிளீன் பண்றேன். நீ சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வாயே. நிஜமாவா? நீ எப்பத்துல இருந்துப்பா இவ்ளோ நல்லவனானா? இருந்தாலும் இது எனக்கான சான்ஸ் தான். அந்த குட்டி முடியுள்ள அமெரிக்கா பூனை இருக்குல்ல, மோமோ, அதுவும் நானும் ரீசெண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன். சரி. சரி சரி. நோபிட்டா, ஆமா இப்ப என்ன நீ அதுல போட்ட? நான் எதுவும் போடலையே. நீ என்கிட்ட அன்பா பேசுறனாலே நீ ஏதோ திட்டம் போடுறேன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா 0 மார்க் வாங்கின டெஸ்ட் பேப்பர் தான் நீ அதுல போட்டிருப்ப. 0 மார்க் மட்டும் தான் வாங்குவானா? 10 மார்க் 15 மார்க் கூட வாங்கியிருக்க. அப்பவே உன் மேல சந்தேகப்பட்டிருக்கணும். நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற. உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதா? எனக்கு கூட ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைதான். அது மட்டும் இல்லாம என்ன ஒரு சுதந்திரமான பையனை வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை தானே. நீ பண்ற தப்புக்கெல்லாம் மத்தவங்க மேல பழிய போடாத. நீ சுமார் 2 பேரும் முதல்ல நிறுத்துறீங்களா? சாரி அம்மா. யூட்டோபியா மட்டும் உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். துரத்தனால திரும்ப திரும்ப வருது. அது என்னது? அது டோரேமான். டோரேமான்.
பார்த்தேன். அது கண்டிப்பா யூட்டோபியாவா தான் இருக்கணும். ஐலாண்ட் எல்லாம் கடல்ல தான் மிதக்கும், வானத்துல மிதக்காது நோபிட்டா. அது எப்படி சொல்றது? அது வானத்துல பறக்கக்கூடிய ஐலாண்ட். இங்க வந்து வானத்தை பாரு, ஒரு மேகம் கூட இல்ல. அது வந்த உடனே மறைஞ்சு போயிடுச்சுப்பா. அத நான் பார்த்தேன். வா 2 பேரும் போய் பார்க்கலாம். பல காலத்துக்கு முன்னாடி லைங் சிட்டி இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் தான். ஆனா இப்ப இருக்கான்னு தெரியலையே. டைம் நியூஸ் பேப்பர். இது என்னதுப்பா? 22வது செஞ்சுரியில இருந்து மெடிவல் டைம்ஸ் வரைக்கும் எத்தனை விதமான பேப்பர்ஸ் இருக்கோ அதுல நீ எந்த ஆர்டிகல்ஸ் படிக்கணுமோ அதை இதுல இருந்து படிச்சுக்கலாம். அதுக்கான நியூஸ் பேப்பர் தான் இது. என்ன சொல்றேன்னு புரியலையே. நீ சொல்ற மாதிரி பெரைனிலா ஷேப்ல ஒரு ஃப்ளையிங் சிட்டி இருக்குன்னா அதை யாராவது பாத்திருப்பாங்க, ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அத பத்தி ஏதாவது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா நீ சொல்றது உண்மையா பொய்யா நம்ப முடியாதே. நான் ஒண்ணும் போய் சொல்ல டோரேமான். சரி இரு, தேடுவோம். இதுல ஏதாவது இருக்கும். அட இங்க பாரு, எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு பாரு. அப்ப யூட்டோபியா நிஜமா இருக்கு. ஒரு ஆர்டிக்கல்ல கூட தெளிவா இருக்குன்னு போடலையேப்பா. உனக்கு நம்பிக்கை வரலனா போய் பாத்துறலாம்ல. நீ வேற எதையோ பார்த்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது பலூனா இருக்கலாம், இல்ல ஏர்ஷிப்பா இருக்கலாம். ஏர்ஷிப்பா சூப்பர்ப்பா. அப்ப நம்ம யூட்டோபியாவை ஏர்ஷிப்ல போய் தொடலாம். பல யுகங்கள் தாண்டி நம்ம வானத்துல சந்தோஷமா போய் தேடலாம். ஆனா டோரேமானால அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவனோட கேஜெட்ஸ் எல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. ஏர்ஷிப்ல அவனுக்கு காஸ்ட்லியான பொருள். ஆமா, உன்னால முடியாது, விடுப்பா. என்னால முடியாதுன்னு எதுவும் கிடையாது. என்னது, யூட்டோபியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறியா? ஆமா, நான் அது வானத்துல பார்த்தேன். அதனால யூட்டோபியா இருக்குன்னு நான் நம்புறேன். யுகங்களை தாண்டி அது வானத்துல ஃப்ரீயா பறந்துட்டு இருக்கு. டெஸ்ட் பேப்பர் ரிவ்யூ பண்ணணுமே. என்னப்பா நீ இவ்ளோ புடிவாதமா இருக்க? இன்னைக்கு டோரேமான் ஏர்ஷிப்பை ரெடி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏர்ஷிப்பா? ஆமா, அதுல ஏறிதான் நம்ம அட்வென்ச்சர் பண்ண போறோம். செம ஃபன்னா இருக்க போகுது. சரி, நானும் கூட வரேன். ஹை, ஜாலி. வானத்துல அட்வென்ச்சர் பண்ண போறியால? கேட்கவே சுவாரஸ்யமா தான் இருக்கு. அப்படின்னா வேற வழி இல்ல, நாங்களும் உன் கூட வந்தே ஆவோம் நோபிட்டா. என்னது ஸ்டடி கேம்பா? சுனியாவோட வில்லால எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம்னு இருக்கோம். நானும் இவன் கூட போறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. போயிட்டு வரமா? சரி சரி, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போங்க. இவ்ளோ நேரம் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு மழை வருது. சரி சரி. ஆமா, நான் சொன்ன இடத்துக்கே டைரக்டா டெலிவரி பண்ணிடுங்க. Thank you so much. டோரேமான், எங்கப்பா ஏர்ஷிப்? அங்க பாத்துக்கிட்டே இரு, வரேன். ஏர்ஷிப்க்கு டைம் வார்ப் ஃபங்க்ஷன் இருக்கு. இது ஜெப்பலின் டைம் பிளேன். செமையா இருக்குதுல. கூலா இருக்கு. குட்டியா கியூட்டா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு டோரேமான். நீ நிஜமாவே சாதிச்சிட்ட. ஹலோ, நீங்க தான் மிஸ்டர் டோரிமானா? எங்க கிட்ட இருந்து இந்த பொருளை வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளை யாராவது வாங்குவாங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நல்ல வேளை நீங்க வாங்கிட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சரி, வெளியவே நின்னு வேடிக்கை பார்க்காம உள்ள போய் பாருங்க. நாம அங்க போய் பேசிக்கலாம். ரொம்ப உற்சாகமா தான்